தமிழில் மிக பிரபலமான ரியாலிட்டி ஷோக்களில் ஒன்று பிக் பாஸ். கடந்த 2017 முதல் ஆண்டுதோறும் ஒளிபரப்பாக்கி வந்த இந்த நிகழ்ச்சியை நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கி வந்தார். கடந்த 7 சீசன்கள் வரை தொகுத்து வழங்கிய கமல்ஹாசன் தனிப்பட்ட காரணங்களால் விலகவே கடந்த 8வது சீசனை விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினார். இந்த நிலையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியின் 9வது சீசன் அக்டோபர் 5 முதல் தொடங்கியுள்ளது. இந்த சீசனையும் விஜய் சேதுபதி தொகுத்து வழங்குகிறார். இதற்காக கடந்த சில மாதங்களாகவே போட்டியாளர்களை தேர்வு செய்யும் பணிகள் நடைபெற்று வந்தன. இன்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் ஒவ்வொருவராக விஜய் சேதுபதி மேடைக்கு அழைத்து அறிமுகப்படுத்தினார். இந்த சீசனில் எப்போதும் இல்லாத வகையில் அதிக அளவு யூடியூப் சேனல் மூலம் பிரபலமானவர்கள் கலந்து கொண்டுள்ளனர். இதனால் நிகழ்ச்சியில் பரபரப்பிற்கும் சர்ச்சைகளுக்கும் பட்சம் இருக்காது என்றே சொல்லலாம். பிக் பாஸ் தமிழ் 9வது சீசனில் கலந்து கொள்ளும் 20 போட்டியாளர்கள் பற்றிய முழு விவரமும் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த நிகழ்ச்சியில் முதல் போட்டியாளராக களமிறங்கிய வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் சமூக வலைதளங்களில் பிரபலமானவர். இவர் பிசியோதெரபி மருத்துவர். விக்கல்ஸ் என்ற யூடியூப் சேனல் மூலம் பல காமெடி வீடியோக்களை பதிவிட்டு வருபவர். சுபிக் ஷாபிக் மீனவ சமுதாய பிரச்சனைகளை வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் யூடியூபர் ஆனார். பார்வதி யூடியூப் சேனலில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியதன் மூலம் பிரபலமான இவர் தற்போது சின்ன திரையிலும் பிரபலமாக்கி வருகிறார். அரோரா சின்க்ளேர் மாடலிங் மற்றும் சில விளம்பரங்களிலும் நடித்துள்ளார். ராப் மற்றும் பீட் பாக்ஸ் கலைஞர் எஃப்ஜே. கானா சென்னை ராயபுரத்தை சேர்ந்த கானா இசைக்கலைஞர். துஷார் நடிகனாக வேண்டும் என்ற கனவில் வாய்ப்புகளுக்காக முயற்சித்து வருகிறார். கனி இயக்குனர் அகத்தியனின் மகளான இவர் குக்கு வைத்து கோமாளி சீசன் 2 வெற்றியாளர். சில படங்களிலும் நடித்துள்ளார். சபரி விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான வேலைக்காரன் பொன்னி தொடரில் நடித்தவர். ஆதிரை பிகில் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமான இவர் தற்போது மாடலிங்கில் கவனம் செலுத்தி வருகிறார். பிரவீன் காந்தி ரட்சகன், ஜோடி, நட்சத்திரம், துள்ளல் ஆகிய படங்களின் இயக்குனர். பிரவீன் சீரியல் நடிகராக இவர் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற கனவுடன் அதற்கு தயாராகி வருகிறார். கெமி கூடை பந்தாட்ட வீராங்கனையான இவர் இந்தியாவுக்காக வெள்ளி பதக்கம் வென்றுள்ளார். குக்கு வைத்து கோமாளி சீசனில் பங்கேற்றுள்ளார். கம்ருதீன் சீரியல் தொடர்களில் நடித்து வரும் இவர் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற கனவுடன் அதற்கு தயாராகி வருகிறார். ரம்யா ஜோ மைசூரை சேர்ந்த நடன கலைஞர். வியானா மாடலிங் மற்றும் விளம்பர படங்களிலும் நடித்துள்ள இவர் நடிகையாக வேண்டும் என்ற கனவுடன் பிக் பாஸ் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். அப்சரா மாடலிங் துறையில் அசத்தி வரும் திருநங்கையான அப்சரா தாய்லாந்தில் இந்தியா சார்பாக மிஸ் இன்டர்நேஷனல் குயின் பட்டம் வென்றவர். நந்தினி உடற்பயிற்சியையும் யோகாவையும் வாழ்வில் மிக முக்கியமாக கருதும் இவர் நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளராக வேண்டும் என்ற கனவுடன் இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ளார். கலையரசன் இளம் வயதிலேயே குடும்ப வாழ்வின் கடினமான சூழலால் காசிக்கு சென்றும் அக்குரியானார். அக்குரி கலையரசன், வாட்டர்மெலன் ஸ்டார், பலூனக்கா, அரோரா சின்க்ளேர் இவர்கள் எல்லாம் யூடியூபில் பல சர்ச்சையான வீடியோக்களை பதிவிட்டும் சிக்கலில் சிக்கியவர்கள். இந்த போட்டியாளர்களை பார்க்கும்போது எந்த சீசனிலும் இல்லாத சர்ச்சைகள் இந்த சீசனில் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 100 நாட்கள் நடக்கும் இந்த சீசனில் போட்டிகள், சண்டைகள், சர்ச்சைகள் என ஒவ்வொரு வாரமும் சுவாரஸ்யத்திற்கு பஞ்சம் இருக்காது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் இந்த வீட்டிற்குள் உங்களது விளையாட்டை ஆடுவதற்கான முடிவாக நீரும் நெருப்பும் என்றும் பாக்ஸ் வைக்கப்பட்டது. அதில் போட்டியாளர்கள் எடுக்கும் பேட்சை பொறுத்துதான் அவர்களது போட்டி ஆரம்பமாகும். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் இவர்களை பற்றிய சிறு அறிமுக வீடியோ ஒன்று வழக்கம் போல ஒளிபரப்பப்பட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க. மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க.